ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் வாங்குறாங்க, பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்கு 1 ரூபா தான் வாங்குறாங்க. உள்ள வந்து சூப்பரா பராமரிச்சிருக்காங்க இந்த இடத்த. சுற்றி கடல், அலையோட சத்தம், காத்தோட சத்தம். ஹாய்கள் வணக்கம். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இந்தியா வராரு. அவர் முதல்ல வந்த இடம் தான் இந்த இடம். அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு அப்போ ராம்நாடு மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதி அவர் வந்திருக்காங்க. வந்தவரோட புனிதமான கால் தரையில் படக்கூடாதுங்கிறக்காக தன்னோட கையை நீட்டி காலை வந்து தன்னோட கையில் வச்சு வாங்குறாருங்க. அதுக்காக தான் இந்த ஒரு இடத்துக்கு குந்துக்கால்னே பேர் வச்சிருக்காங்க. அந்த குந்துக்காலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த புனிதமான கால் யாரோட கால்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் கால் தாங்க அது. அவரோட மணிமண்டபத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இந்த மணிமண்டபத்தில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபுல்லாகவே பார்ப்போம். அதை நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ராம்நாட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ராமேஸ்வரம் போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறது தான் இந்த அக்கால் மடம். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா விவேகானந்தர் மணிமண்டபம் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் டிக்கெட் எவ்வளோ கேட்டேன். பெரிய பசங்களுக்கு 5 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 1 ரூபாயும் சொன்னாங்க. நாங்கள் அப்படியே 5 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போனோம். உள்ளே போனதுமே ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கும்போது அந்த அளவுக்கு அமைதியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆயிரத்தி 1863 ஜனவரி 12 விஸ்வநாத் தத்தாவுக்கும் புவனேஸ்வரிக்கும் மகனாக கல்கத்தாவில் பிறக்கிறாரு. இவருக்கு ராமநாதபுரத்துக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக இவருக்கு இங்கே மணிமண்டபம் கட்டணும்? இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உள்ளே போனதுமே அவரோட பொன்மொழி, அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்படியெல்லாம் வாழ்ந்தாருங்கிறத ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. 1893 சிக்காகோவில் ஆல்மி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமே அந்த வாக்கியம் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருது. ஆக்சுவலாக அந்த மாநாட்டுக்கு பாஸ்கர சேதுபதிக்கு தான் அழைப்பு விடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சுவாமி விவேகானந்தர் அனுப்பி வைக்க முடிவு பண்ணுறாரு. இந்த மாநாட்டை முடிச்சுட்டு நேராக ராம்நாடு தான் வராரு. 1897 அவர் இங்கே வந்தது நினைவாக தான் இந்த மணிமண்டபம் கட்டுறாங்க. 1892 பாஸ்கர சேதுபதி மதுரைக்கு போறாரு. அங்கே விவேகானந்தரோட தங்கியிருக்காரு. அப்போ அவரோட போதனைகள் எல்லாமே இவருக்கு பிடிச்சிருது. இங்கேருந்து தான் 1892 டிசம்பர் 24 கன்னியாகுமரி போறாரு. அங்கேருந்து 1893 அமெரிக்கா போயிட்டாரு. அமெரிக்கா அப்புறம் இங்கிலாந்து அதை முடிச்சுட்டு அவர் சீடர் எல்லாரும் 1897 ஜனவரி 26 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீலங்கால இருந்து நீராவி படகுல இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் இங்கே வந்ததுக்கு நினைவா ஒரு தூணு தான் வச்சிருந்திருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஜனவரி 26 2010 அன்னைக்கு தான் இந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கு. விவேகானந்தரை வரவேற்க ரொம்பவே ஆரவாரத்தோட அந்த இடத்துக்கு போறாரு மன்னர் பாஸ்கர சேதுபதி.
விவேகானந்தர் அவரோட காலை கீழே வைக்க போறாரு. அப்ப மன்னர் மண்டியிட்டு உங்களோட காலை என்னோட கையில வைங்க அப்படின்னு சொல்றாரு மன்னர் பாஸ்கர சேதுபதி. மன்னர் குந்துக்கால் இட்டு வரவேற்றதுனால இந்த இடத்துக்கு குந்துக்கால் பேர் வச்சதா சொல்றாங்க. இன்னும் சில பேர் சீதையை மீட்கிறதுக்கு இலங்கைக்கு போறதுக்கு முன்னாடி அனுமனு வானர கூட்டங்களும் இந்த இடத்துல குந்தி இருந்ததால இந்த இடத்துக்கு குந்துக்கல்னு பேர் வச்சதா சொல்றாங்க. எது உண்மைங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு, வெளியே என்ன நல்லா இருக்குன்னு வாங்க பார்ப்போம். இந்த ஆமை பேர் பங்குனி ஆமை. அந்த பங்குனி ஆமை எப்படி இருக்குங்கிற வடிவம் வச்சுருக்காங்க. ரியலாகவே இப்படி தான் இருக்கும் போல். பாருங்க ஆமையோட வாழ்க்கை சுழற்சி எப்படி உருவாகுது பாருங்க. நோண்டா இருக்கு, மாறுது, இங்கே மாறுது. அதோட வாழ்க்கை சுழற்சியை போட்டுருக்காங்க பாருங்க. கரும்பச்சை இட்லி பங்குனி ஆமை. பங்குனி மாதம் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் பங்குனி ஆமை. குழந்தைங்கள்லாம் பார்த்து வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா அந்த இடத்த மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். அங்கே ஒரு பெரிய சுறா வாயை பிளந்துக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம். கல் ரொம்ப பெருசாக இருக்குது. குழந்தையா இருக்கும்போது நல்லா அங்கே விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு இதாக இல்லை. குழந்தைங்க வந்துச்சுன்னா உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது. பெரியவங்களாம் வந்தால் உட்காந்து அழகாக ரசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம். உண்மையாகவே இந்த கடலில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. குளிக்கலாம் யாரும் கூடாது போல், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஆபத்தான கடல். என்ஜாய் பண்ணலாம். அந்த ஒரு அமைதி பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பேசுகிறதுக்கோ குழந்தைங்களோட விளையாடுறதுக்கோ அப்படி மாதிரி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. இது ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் அக்கால் மடங்கிற ஊருக்கு உள்ளே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வருது. 3 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு ஆளுக்கு 5 ரூபா தான் வாங்குறாங்க. பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 1 ரூபா தான் வாங்குறாங்க. உள்ளே வந்து சூப்பராக பராமரிச்சிருக்காங்க இந்த இடத்த. வெறும் 5 ரூபாயும் 1 ரூபா தான் வாங்குறாங்க. ரொம்ப சிறப்பாகவே பராமரிச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த இடம் உண்மையாகவே. வாங்க அந்த உள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதை என்னன்னு பார்ப்போம். அந்த ஆறுக்கு பாருங்க, அதான் குருசிரி ஐலாண்ட். இங்கேருந்து டெய்லி இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னது ஒரு மாதிரி வித்தியாசமாக 3D கண்ணாடி மாதிரி இருக்கு. வேர்ல்டு ஆக்டோபஸ் டே 8th அக்டோபர். இந்த செவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேலே பாருங்கள், வாழையே பாருங்கள். உண்மையாகவே இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அமைதியாக ப்ளசண்ட்டாக நல்லா இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்படிலாம் கடலுக்கு போய் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி மியூசியத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, சிங்கி, இறால், பேய் கணவாய், கடல் பஞ்சு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த வால் பெயிண்டிங்லாம் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க.
அந்த இடம் சூப்பராக இருக்குது. எனக்கு எதனால் சொல்லணும்னா, இந்த இடத்துக்குள்ள வந்தோடனே ஒரு கடலுக்குள்ளே போனால் எப்படிலாம் இருக்குமோ கற்பனை பண்ணி பார்த்தா அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இந்த இடமே பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே கடலுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்காங்க. உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கல்லுலாம் எங்கேருந்து இந்த கடலுக்குள்ளே உள்ள பாறையில் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இந்த கல்லெலாம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. அப்படியே மேலே போமா, நாங்கள் மேலே போவோம். சூப்பராக இருக்குடா வியூ. தரமான வியூ பாயிண்ட், நல்லா இருக்கு. சுற்றி கடல், அலையோட சத்தம், காத்தோட சத்தம், சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் ரொம்பவே அருமையான ஒரு இடம். விவேகானந்தர் மண்டபத்தில் என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிட்டோம். இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த பிளேஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுதோ அந்த இடத்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ எடுத்து ஃபுல்லாக உங்களுக்காக போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ராம்நாத் டாக்கீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.